சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. மறுபடியும் என்ன தாத்தரன் பிடிச்சி இழுத்துட்டு வருவோம். நான் பயந்தே போயிட்டேன். சாப்பிடுதான்ப்பா உன்னை கூப்பிட்டாங்க, சாப்பிடாம அப்படியே போயிட்ட பேசிட்டு இருக்கும் போது. என்ன உன் பொண்டாட்டியை பார்த்துட்டியா? அப்படா பொண்டாட்டி 20,000 பட்ஸ் பல் பெரியுது. போங்கம்மா பேசாம சும்மா இன்னைக்கு சாப்பிட விட்டீங்களா? அதுல கணம் பாத்தியா பார்க்கலையா அவளை? அவனா பார்க்காம வருமா? அசிங்கப்பட்டு இருக்கு. வெளியில இருந்து ஆள் வரவே வேணாம், நீங்களே போதும். தாய்க்குள்ளங்களா அதெல்லாம் பார்த்து தான் வந்தேன். ஏப்பா சூர்யா, அவளை கூட்டிட்டு எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம்ல? ஆமாண்டா சூர்யா, போயிட்டு வா. மருமலை கூட்டிட்டு எங்கேயாவது வெளில போயிட்டு வாங்க 2 பேரும். ஆடி மாதம் முடிஞ்சுல, அவளை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு போயிட்டு வரீங்களா? இவங்களும் தெரிஞ்சு பேசுறாங்களா இல்லை தெரியாம பேசுறாங்களா? நானும் ராஜாவும் பேசுன மாதிரியே இருக்கு. சேவேரி பூச்சியை பற்றி கேட்டாங்க, இப்போயும் அதே மாதிரி எங்கேயாவது வெளில போயிட்டு வந்துறாங்க. தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா ஒன்றும் புரியலையே. சரி நம்மளாம் கேட்க வேணாம், அவங்கள கிட்ட பார்த்துக்கலாம். என்னப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு வரலாம்ல? ஷைலுவா நீயும் ஷைலுவும் 2 நாள் 3 நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம்ல? போகணுமா? ஆனால் வேலை இருக்கே, இங்கே யார் பார்த்துக்குருவா? இங்கே என்ன ஆளாக இல்லாமல் இருக்குது? உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அடுத்து இங்கே அஸ்வினி காவி, அப்புறம் சந்தோஷ் எல்லாம் இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? என்னடா ஒன்றுமே சொல்லாமல் இருக்க? கல்யாணம்லேருந்து ஒரு நாள் கூட போகலை. எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போனால் தானே இந்தா போகிறேன் அந்தா போகிறேன்ட்டு இருக்க. இந்த தடவை நீ என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் ஆகாது. வேலையெல்லாம் தூக்கி போட்டு நீ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வர. அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் அம்மா. சரிங்கம்மா கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். அதை வாயை திறந்து சந்தோஷமாக சொன்னாதே என்ன? சரிங்கம்மா கூட்டிட்டு போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பேர் வாழுங்க, ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ தான் இந்த குடும்பத்தோட வாரிசு. என்ன நீ சந்தோஷமாக இருந்தாதே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்க. நீயும் கவியும் சந்தோஷமாக இருந்தாதே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ராஜாவும் நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமான பையனு. ஏன்னா அவன் எல்லாத்தையுமே பொறுப்பாக எல்லாமே செய்வான் வைப்பான். அவன் நம்மளுக்கு இருக்கிறது எல்லா வகையிலையுமே இது. ஏன்னா அவன்கிட்ட கேட்காம நம்ம ஒன்றும் செஞ்சதும் கிடையாது இது வரைக்குமே. எங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே மாதிரி தான் ராஜாவுக்கும் அதை விட அதிகமாகவே அவனுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம வீட்டில் நீ சந்தோஷமாக இருந்தால் தானே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம். மருமகளை கூட்டிகிட்டு 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. எனக்கு வேலை இருந்துச்சு, நானே போகணுன்ட்டு தான் இருந்தேன். அதனால தான் சரி, வேலை இருந்தனால தான் போக முடியல. இப்போ ரஜுனும் இல்லையா, அதனால நானே பார்க்குற மாதிரி இருக்குது, அதுதான் போல. ராஜாவுமே சொன்னான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா எப்போ சொன்னா? ராஜாவும் கையிலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப நாளாவே. இந்த ஆடி மாதம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட கையில் சொல்லிட்டு இருந்தா போயிட்டு வானே போயிட்டு. என்ன வேலை இருந்தனால தான் என்னால் போக முடியல, வேற ஒன்றும் இல்லை. இந்த பாத்தியா, நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அவனே உன்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கான். அப்போ அந்தளவுக்கு அவன் முக்கியமானவன் தான், எல்லாத்தையுமே கவனிப்பான் வைப்பான், அந்தளவுக்கு முக்கியமானவன். அதே மாதிரி தான் நீயும் நம்ம குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான பையன் தானே. எல்லாத்தையும் பொறுப்பாக இருந்து பார்க்குறவன். அப்போ நீ சந்தோஷமாக இருந்தால் தானே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி நான் என்ன சந்தோஷமா தான் இருக்கேன், சந்தோஷமா தானே இருக்கேன். இப்போ எது கட்டுற மாதிரி கதையாக பேசிட்டு இருக்கீங்க? ஆனால் உனக்கு நக்கல் குறையாதுடா, கரெக்டாக சொன்னடி. சரி சாப்பிடுப்பா, சாப்பிடும்போது பேசிக்கிட்டு. தண்ணி எடுத்துட்டு வராமல் இருக்கீங்க, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க யாராவது போய். சரிங்க எடுத்துட்டு வரேன். டேய் தம்பி, இன்னும் 2 பூரி எடுத்துட்டு வரடா. இல்லம்மா போதும் எனக்கு. டேய் இன்னும் 2 சாப்பிட்றா. ஏன்டா இப்படி இருக்க நீ? போதுமா, நான் சாப்பிட்டு ஏற்கனவே 2 எக்ஸ்ட்ரா தான் வச்சிங்க, போதும். இதுக்கு மேலே நல்லா சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடுப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற? நீங்க சாப்பிட சொல்றீங்க, நீங்களா சாப்பிட்டீங்களா? நாங்கள் ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுக்கிறோம்ப்பா. நான் சாப்பிட்டேன், இன்னும் அப்பா மாதிரி சாப்பிடல, அம்மா மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தராக சாப்பிடுவாங்க. அழகி, மீனா, சோனி, அனு இவங்களாம் சாப்பிட்டுருக்காங்க, காலேஜ் கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, சாப்பிட்டாங்க. சரிங்க பட்டி. இந்தாடா சரி அந்தப்பா. நாங்கள் டேபிள் வைங்கம்மா, எடுத்துக்கிறேன். இன்னைக்கு மதியானத்துக்கு உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? என்னன்னாலும் செய்யுங்கம்மா, சாப்பிட்டுக்கிறேன். சொல்லுடா, உனக்கு என்னடா வேணும் சாப்பிட்றதுக்கு?
யோசிச்சு சொல்லுமா? சொல்லுடா என் தங்கமே, யோசிச்சே சொல்லு. அம்மா உனக்கு பிடிச்ச செஞ்சு தரேன். சரிங்கம்மா. செம்மையா இருந்துச்சுன்னா என் தாய்க்குளம் 3 பேர் 3 தெய்வங்கள். உங்க கை பக்குவமே பக்குவம். அப்பா எவ்வளவு டேஸ்டா இருக்கு. ரொம்ப ஐசிக்காதடா. உண்மையத்தான் சொல்றேன் தெய்வங்களே, உண்மையத்தான் சொல்றேன். 3 பேரும் செஞ்சா அப்பா எனக்கு வேற எங்கேயுமே சாப்பிட தோண மாட்டேது. வெளியில எங்கேயாவது நான் அவசரமா போனா கூட உங்க சாப்பாடு உங்க கைப்பக்கம் தான் எனக்கு ஞாபகம் வருது. சாப்பிட கூட எனக்கு தோண மாட்டேது. நேரா வீட்டுக்கு வரணும் தான் தோணுது. அன்னைக்கு என்னமோ பொண்டாட்டி சமையல் தான் நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருந்த. அதுவும் கேட்டீங்களா? நல்லாதான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்க கைப்பக்கத்துக்கு வருமா? சரிப்பா சரி, போய் கை கழுவிட்டு வா. போய் தண்ணியை குடிச்சிட்டு போய் கை கழுவிட்டு வா. சரிங்க பாட்டி. ஏப்பா இன்னும் கொஞ்சம் தண்ணி குடியேப்பா. தண்ணியே சரியா குடிக்க மாட்டேன் நீ. போதுமா, என்னால தண்ணி குடிக்க முடியாது. சாப்பிடுறது நல்லா நிறைய சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேல தண்ணி எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன் நான். சரி அம்மா உனக்கு பாட்டில் நல்ல தண்ணி பிடிச்சி தரவா? ஆஃபீஸ்ல நல்ல தண்ணி தான் வச்சிருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா அதெல்லாம் சரித்தேன். இப்போ வெளியில் எங்கேயும் போனேன்னா அப்போ நீ வேணா சில வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு போ. அங்கே போய் கண்டு தண்ணியில் குடிச்சிட்டு கிடக்கிறாது சரியா? சரிங்கம்மா. குடுடா, இதுலேயே கை கழுவு தட்டலையே, நான் போய் வச்சுட்டு வரேன். குடுப்பா, அம்மா கேட்குறாள் குடு. அப்பப்பா முடியாது. நான் போய் சத்துனா நடந்தாது நல்லா இருக்கும். நான் போய் வச்சுட்டு கை கழுவிட்டு நடந்து வரேன். அப்பதான் எனக்கு சரிமா நான் ஒரு தண்ணிக்கு ஆஃபீஸில் நடந்த மணிக்கு தான் இருப்பேன். இங்கேருந்து வேலைக்கு போகிற எவ்வளோ டயர்டாக வர. இதுக்கு மேலேயா நடக்கணும் என் பிள்ளை? ஐயோ தெய்வங்களே, உங்க பாசத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. நான் போய் தட்டை வச்சுட்டு வரேன். காலேஜ் கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு சின்ன குட்டி அண்ணா. என்ன 2 பேரும் பேட்ச் மேட்ச் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இன்னைக்கு? எப்பயும் ஒரே மாதிரி போடுவீங்க? இல்லைண்ணே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதே கலரில் போட்டு வரேன்னு சொன்னாங்க. அதை போட்டிருக்கோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரில் போட்டு வர சொன்னாங்க. அதனால அவங்க 2 பேரும் அந்த கலர் போட்டிருக்காங்க. காலேஜ்ல எதுவும் ஃபங்க்ஷனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இப்படி பேசணும். எங்களை பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து பேசினாலுங்க, அதனால அப்படி போட்டுக்காளுங்க. சரி சரி. சரி. ஓகே எடுத்து வச்சாச்சு. சரிம்மா. சரி என்ன லஞ்ச்லாம் எடுத்துட்டு போறீங்களா காலேஜுக்கு? லஞ்ச் எடுத்துட்டு போறீங்களா இல்லையா? இன்னைக்கு எடுத்துட்டு போலண்ணே. இன்னும் மதியான சாப்பாடே செய்யலடா நாங்கள். சரி அப்போ நாங்கள் கேண்டீனில் சாப்பிட்டுக்கோங்க சரியா? சரிங்கண்ணே. சரி இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தா மம்மிண்ணா. சரி சரி போதும்ல எல்லாத்துக்கும்? சரி எப்படி போறீங்க? அது வந்து அண்ணே ராஜா மாமா கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. ராஜா கூட்டு போறேன்னு சொன்னானா? சரி வந்துட்டா தெரியலையே. வரலன்னா நான் கொண்டு போயிடுவா. இல்லைண்ணே வேணாம், இப்போதான் மாமா ஃபோன் பண்ணாரு. கிளம்பி வர சொன்னாரு. நான் வெளில வந்துட்டு ஆர்ன் அடிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓ அப்படியா? சரி 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 அப்போ நான் அவன் கூட போங்க. ஏமா அது காசெல்லாம் பேக்குள்ளே வச்சுக்கோங்க பத்திரமா. சரிங்க பாட்டி. இப்போ சாப்பிட்டீங்களா? இப்போ சாப்பிட்டோன்னே பூரி சாப்பிட்டோம் நாங்கள். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா, இப்போதான் சாப்பிட்டேன். அண்ணா ஆரன் சவுண்டு கேட்குது பாருங்க, மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி போயிட்டு வந்தாங்க. சரி இருங்க நான் வரட்டா? ஹாஸ்டல்ல தானே நீ மாமா நிற்கிறாங்க, நாங்கள் போயிடும். நீ உட்காரு, இப்போ தானே சாப்பிட்ருக்கா, உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போங்க. அண்ணே பாய். பாட்டி பாய், போயிட்டு வரோம். மாம்ஸ் பாய். சரிக்கடி பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேம்மா. சரி பார்த்து போயிட்டு வாங்க போங்க. மழை பெஞ்சாருச்சு கொஞ்சம் மாதிரி இருக்குதுங்க. 4 காலேஜ் போனதுக்கு அப்புறம்டா வீட்டில் இருந்து ஏதாவது கையன்னு கத்திக்கிட்டே இருக்கிறது. காலேஜ் போல இருந்தால் பரபர ஓடிக்கிட்டே இருக்குது அங்கிட்டு இங்கிட்டும். அப்படி இல்லாட்டியும் நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. அதை சொல்லு. சரிம்மா நானும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். அம்மா என்ன பசிக்குதுமா? போய் வச்சு சாப்பிடு பசிக்குதுண்ணா. அம்மா அம்மா உங்களை தாம்மா. அம்மா கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன்னு சொல்லு என்னன்னு. உங்களை எல்லாம் அம்மா கூப்பிட்டேன். அம்மா இங்கே பாருங்க. வளரம்மா. யாரம்மா கூப்பிட்டா? இணையவாம்மா கூப்பிட்டா? உங்களை தானம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். உங்களை தான் கூப்பிட்டேன். ஓ என்னைய கூப்பிட்டேம்மா. நான் உனக்கு பெரியம்மா தானம்மா வேணும். அதான் சரி அம்மான்னு கூப்பிடவும் என்னடான்னு பார்த்துட்டேன். சரிம்மா சரி சொல்லு என்ன வேணும் உனக்கு? என்னாச்சும்மா ஏன் இப்படி பேசுறீங்க? சரிம்மா சொல்லு என்ன வேணும் உனக்கு? இல்லை பசிக்குதும்மா அதான் சொன்னேன். அதான் போய் வச்சு சாப்பிடுன்னு சொல்லியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி தானே இருக்கு, போய் வச்சு சாப்பிட வேண்டியதானே. சரி பாட்டி. சொல்லுமா. பாட்டி ஏன் பாட்டியை உள்ளேயே இருக்கா? ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் வெளியில் வரமாட்டாளாமா அவ? உள்ளேயே இருக்கா. அவளுக்கு நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் நீங்கள் தான் கொடுக்கணுமா? ஏம்மா அதில் உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா?
இல்லை பாட்டி, உள்ளேயே இருக்காளே, வெளியிலே வர மாட்டா, அதுக்கு கேட்டேன். அவளுக்கு உடம்புக்கு முடியலம்மா, அதனால உள்ளே இருக்கா. நாங்கள் தான் படுக்க சொல்லியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லைம்மா. அதை சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாம்மா. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு பாட்டி? அது கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. மாத்திரை போட்டுட்டு படுத்து கிடக்கா. சரியாயிடும், மாத்திரை போட்டுருக்கால, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். நேற்றும் போட்டால் மாத்திரை சரியாயிடும் இன்னைக்கு. சரிங்க பாட்டி. போ, நீ போய் சாப்பிட்டு போ, எடுத்து வச்சு சாப்பிடு. சரிங்க பாட்டி. ஏன் எல்லாரும் இவ்வளோ ஒரு மாதிரியா பேசுகிறாங்களே? ஏன் ஒருவேளை தெரிஞ்சிருச்சோ? ஒன்றுமே புரியலையே. ஐயோ, மண்டையை பிடிச்சிக்கலாம் போல இருக்கு. நம்மளதே பார்க்குறோம், பேசவே கூடாது. சரிங்க அம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. இருடா, அவனு கொஞ்சம் இருந்துட்டு போடா. ஏன்டா ஓடிக்கிட்டே தான் பார்ப்பான் அவன். மேலே போயிட்டாரா? சரி. டே, என்னடா ராஜா வர சொல்றியா வீட்டுக்கு? ராஜாவை தெரியலையம்மா, வரானே நான். கூப்பிட்டு பாருடா, சாப்பிட வர சொல்லு. மதியானம் அவள் உள்ளேயே இருக்கா, அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா சரியா இருக்கும்ல. சரி, இப்படி வேணா பண்ணுங்க. என்னன்னா, மதியானத்துக்கு ஏதாவது கறி ஏதாவது எடுத்து குழம்பு வச்சு காலேஜுக்கு கூப்பிட்டு விடுங்க. கூட கையிலேயே அனுப்பிச்சி விடுங்க. பழனி அண்ணன் எப்படி சாப்பாடு கொடுக்க போவார்ல, கூட கையிலேயே அனுப்பிச்சி வைங்க. பழனி அண்ணிட்ட கூப்பிட்டு விடுங்க, சாப்பாடை அண்ணன் கொண்டு போவார்ல, கையிலையும் கூட போயிட்டு வர சொல்லுங்க. சாயங்காலம் வரும்போது அவனை கூப்பிட்டு வர சொல்லுங்க. இதுவும் நல்ல ஐடியா இருக்கு. சரி, எங்கள் அண்ணன்கிட்ட ஃபோனை போட்டு சொல்லு. இந்த மாதிரி கூட்டு போச்சு, நீ சொல்லு. நீ சொன்னாதே கரெக்டாக இருக்கும். சரியா? சொல்லுங்கம்மா, அவங்க அண்ணிட்ட ஃபோனை போட்டு சொல்லுடா. அண்ணிட்ட ஃபோனை போட்டு கையிலையும் கூட்டு போச்சு சொல்லி சொல்லு. சொன்னேன்னா புரிஞ்சுக்கிறோம் அண்ணன். சரி சரி, அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எது சொல்கிறதா சீக்கிரமாக சொல்லுங்க, ஏன்னா அங்கே சாப்பாடு ஆக்கிடுவாங்கல்ல. ஆமாண்டா, டெய்லி அங்கே சாப்பாடு அவனுக்கு கொடுத்து விடுவாங்க, அதனால சாப்பாடு ஆக்கிடுவாங்க வேமா. அதனால வேமா ஃபோனை போட்டு சொல்லு அண்ணன்ட்ட. சரிம்மா, நான் சொல்லிக்கிறேன். டே, அப்படியே மட்டன் கொண்டு வர சொல்கிறா. மட்டனும் கொஞ்சம் சிக்கனும் கொண்டு வர சொல்லு. அந்த அண்ணிட்ட பாய் அண்ணிக்கிட்ட ஃபோனை போட்டு சொல்லு. நல்ல கறியாக கொண்டு வர சொல்லுப்பா. சரிம்மா, சொல்கிறேன். இந்த ஃபோன் சொல்கிறேன். நீ என்ன வீட்டுக்கு சாப்பாடு வருவியா, இல்லை கொடுத்து விடணுமா? இல்லை, நான் மதியானம் வருவேன் வீட்டுக்கு. நான் ஒரு 2:30 மணி 3 மணிக்குள்ளே வந்துடுவேன் வீட்டுக்கு. 3 மணிக்கு வருவான்? 3 மணிக்கு வேமா வந்து சாப்பிட்றா. 2 மணிக்குள்ள வா. சரிம்மா, வரேன். சரிம்மா, போயிட்டு வரேன். பாட்டிக்கு போயிட்டு வரேன். பெட்டி. சரிப்பா. சரிம்மா, சரி, என்னன்னு பார்த்து செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடுங்க, என்னன்னு பார்த்து. நான் கொஞ்ச நேரம் போய் படிக்கிறேன். சரிங்க. டீ எது வேணுமா? இல்லைம்மா, டீ எல்லாம் இது வேணா. நான் கொஞ்ச நேரம் போய் படிக்கிறேன், என்னன்னு பார்த்துக்கோங்க. சாப்பாடு வேகமாக செஞ்சு கொடுங்க. சரிங்க. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. கழுத்தெல்லாம் வலிக்குது ரொம்ப. இந்த அண்ணனும் நைட்டு ஃபுல்லாக நம்ம கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தான். காலைல 4 மணிக்கு நம்ம கூட வந்தான். எப்படி காலேஜுக்கு போயிருப்பான்? நமக்கு இந்த வலி வலிக்குது உடம்பு. எப்பா சொல்லுடா, என்னடா? அண்ணன் காலேஜ் போயிட்டாரா? ஒரு டைம் கால் இருக்கும், அப்பதான் போனான். சரிப்பா. எதுக்குடா? சும்மாதாப்பா கேட்டேன். சரி, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ரொம்ப டயர்டா இருக்குப்பா, தொடர்ந்து ஷிஃப்ட் பார்த்தேன்ல நேற்று, அதான் ரொம்ப டயர்டா இருக்கு. தொடர்ந்து 2 ஷிஃப்ட் பார்த்தா உடம்பு எப்படா இருக்கும்? நேற்று நான் ஃபோனை போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, வீட்டுக்கு வாடான்னு. வீம்புக்குன்னு வீட்டுக்கு வராம இருக்க. இவன் காலேஜ் முடிச்சு நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் சொல்றதே கேட்க மாட்டீங்க. ஐயோ, இவர்கிட்ட சொல்ல வாழ் கத்திக்கிட்டே கிடப்பாரு. இது ஃபோனை போட்டு வர சொன்னீங்களா? இருக்குடா வரல? நேற்று ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சுப்பா, அதான்ப்பா வரல. அது சரிடா, வேற எம்டியாவது ஒப்படைச்சிட்டு வர வேண்டியதானே? ஏன்ப்பா, இது என்ன உன் கடையா வர மாதிரி நினைச்சிட்டே? வேற எம்டியாவது ஒப்படைச்சிட்டு வர்றதுக்கு? இதுதான் துணி கடை, நகை கிடையாது. வேற ஒருத்தர் ஒப்படைச்சிட்டு நம்ம சாம்பு வர்றதுக்கு. இந்த வியாக்கரெல்லாம் நல்லா பேசுறா. நேற்று ஈவினிங் ஆப்ரேஷன் முடிஞ்சுன்னு சொன்னீங்க. நைட்டு ஒரு 8 மணி 9 மணி கிளம்பி வீட்டுக்கு வர வேண்டியதானே? பா, நான் தான் அப்சர்வேஷன்ல பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் எப்படி வர முடியும்? மக்கள் மனுஷன் பேச முடியுமா? 2 குரங்கு குட்டி வேணா வாங்கிட்டு வாங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதை யாரும் மேய்க்கிறது? அதையும் நீங்க தான் மேய்க்கணும். நீங்க தானே பெத்தீங்க, நீங்க தான் மேய்க்கணும். கரெக்டு தான். உனைய மாதிரி ஒரு குரங்கு குட்டியை பெத்தீங்களா, அப்ப மேய்ச்சுதான் ஆகணும். அப்பா கத்திருவியான். சரி, எனக்கே இவ்வளோ டயர்டா இருக்கே. நேற்று காலையிலேருந்து காலேஜில் பார்த்துட்டு நேற்று ஈவினிங் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்தார். அப்புறம் திருப்பி ஒரு 6-7 மணிக்கு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் 4 மணிக்கு தான் என் கூட வீட்டுக்கு வந்தார். சரி, எப்படி காலேஜுக்கு போனார் திருப்பி? அவனும் ஒரு மாதிரியா தான்டா இருந்தான். அதோட தான் கிளம்பி போயிருக்கான். அவனும் மனுஷன் தானே, என்ன செய்வாமே, சமாளிச்சுட்டு போயிருக்கான். சரி, எப்படினாலும் போய் தானே ஆகணும்னு. காலைல நான் போறேன்னு சொன்னேன், இல்லை வேலை இருக்கு அப்படின்ட்டு போயிருக்கான். சரின்ட்டு விட்டுட்டு மதியானம் வேணா கூப்பிடுறேன், நான் வரேன், நீ வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்கேன். மதியானம் அண்ணே வரேன்னு சொல்லியிருக்கானா? மதியானம் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான்டா. அவன் பார்த்தா வர மாதிரியா தெரியும், வரமாட்டியான். எதுவும் வேலை இருக்கு அப்படின்ட்டு இருந்தியான். சரி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானம் சாப்பாடு நான் கொண்டு போட்டா. உனக்கே உடம்பு அடிக்குதுன்னு சொன்னீங்க, அதோட எப்படி போவ?
இல்லை இல்லை, நான் இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டேப்லெட்ஸ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மதியானம் சாப்பாடு நான் கொண்டு போகிறேன் எனக்கு. சரி என்ன செய்யி, நான் இப்போ சாப்பாடு ரெடி பண்ண சொல்கிறேன், கொண்டு போ. நீ அங்கே போய் சாப்பிட்டுக்கிறியா அவங்க கூட? சேர்த்து வைக்க சொல்லுங்க, சாப்பிட்டுக்கிறேன் அங்கே போய். சரி அப்பனா போ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து போய் காலை சாப்பிட முதல்ல சாப்பிட்டு போ. சாப்பிட்டு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் பாடு. அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் ஒரு 12 மணி வாக்கில் எழுப்பி விடுறேன். சரிங்கப்பா. யார் போடுறது? சூர்யா தான் போட்டானா? சொல்லுடா சூர்யா. இவர் ஸ்பீக்கரை போட்டு தான் பேசுவார். கொஞ்ச நேரம் காதில் ஃபோனை வைக்கிறதுக்கு காது வலிக்குமா? என்னதே பண்ணுறது தெரியல. சொல்லுடா. மாமா எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான்ப்பா இருக்கேன். ராஜா காலேஜ் போயிட்டானா? போயிட்டான்டா அவன். சரி மாமா, காலேஜுக்கு மதியானம் சாப்பாடு கொண்டு வர சொன்னானா? ஆமாண்டா கொண்டு வர சொல்லியிருக்கான். ஏண்டா? மாமா அம்மா சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பள்ளி என்னென்ன ரெடி பண்ண வேணாம்னு சொல்லுவீங்களா? ஏண்டா? இல்லை கறி எடுத்தாங்க, அதே ராஜாவுக்கும் கொடுத்து விடலான்னு. அதான் அப்படியே உங்களுக்கு ரவுக்கும் ராஜாவுக்கும் கொடுத்து விடலான்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க சாப்பாடு செய்ய வேணான்னு. சரிடா. சாப்பாடு கொடுக்கறதுக்கு பள்ளி என்ன வர சொல்றீங்களா? எத்தனை மணிக்குடா? 12 12:30 வர சொல்லுங்க, கரெக்டாக இருக்கும்ல? சரிடா. அப்புறம் இன்னொரு விஷயம் அம்மா. சொல்லுடா. இது கையிலையும் கூட கூட்டு போக சொல்றீங்களா பள்ளி என்னென்ன? ஏண்டா? அது வந்து இல்லைம்மாம்மா, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கா. அதான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரும்போது கூட பள்ளி என்ன கூப்பிட்டு வர சொல்லிடுங்க. 2 நாளா வீட்டு பக்கமே வரல, அதனால தான் மாமா. சரிடா, கூப்பிட்டு போக சொல்கிறேன். சரிங்க மாமா. நீங்களும் அங்கே உங்களுக்கு அதுக்கும் சாப்பாடு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுங்க. அம்மா கூப்பிட்டு வரேன்னு இருக்காங்க. சரிடா. சரிங்க மாமா, சரி. சரிடா. என்னாச்சுப்பா, எதுவும் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க? சரி, என்னால் பார்க்க போகல, அதனால எதுவும் ஒரு மாதிரி உட்காந்துருப்பாரு என்னவோ, அதனால சூர்யா அது சொல்லியிருப்பான். சரி நீ போறியா பழனி என்ன போட்டுமா? நானே போறேன்ப்பா. நீ எங்கள் அத்தை வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு கையில் நீயா கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு என்ன. நீ வாங்க, நின்று நேரம் பார்த்துட்டு வருவோம், அங்கே போவோம் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக. சூர்யா மாமாவை தானே சொன்னாங்க, அவங்க எப்படி வரேன்னு தானே சொல்லியிருப்பாங்க. எப்படி நானா எப்படி கூப்பிட முடியும்? அவளாலாம் இது வரைக்கும் காலேஜ் போறேன்னு சொன்னது கிடையாது. அவள் எதுவும் வருத்தத்தில் உட்காந்துருப்பா, அதனால இவன் சொல்லியிருப்பேன்னு இருக்கும். அதனால நீயா கூப்பிட்டுற மாதிரி வாங்க நீ போயிட்டு வருவோம், நான் போறேன்ல வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான் சாப்பாடு வாங்கிட்டு. சரிங்கப்பா. போய் முதல்ல போய் சாப்பிட்டு போய் தூங்குற போடா. பிள்ளை மாதிரியாடா இருக்க நீ எல்லாம் பிள்ளை மாதிரி. அப்புறம் என்ன மங்கி மாதிரியா இருக்கேன்? இதுக்காகவே 2 குரங்குட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு ரூம்குள்ள விடுறனால மட்டும் பாருடா. எப்ப பாரு குரங்குன்னு இருக்கியே, உனக்கு வளர்க்க ஆசை இருக்கா சொல்லு. 2 குரங்கு வாங்கிட்டு வந்து ரூம்குள்ளே விடுறேன் நான். குரங்கு குட்டியெல்லாம் வளர்க்க அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, அப்படி எப்படி வளர்ப்ப? ஆமாமா, நீ இருக்கே பத்தாது. எப்போ என்ன காலையிலே ஒரு முடிவோட உட்காந்துருக்கேன் வம்பிழுக்கணும்னு. ஆமாமா, என் முறை பொண்ணு பாரு, உன்ட்ட வம்பிழுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ முறை பொண்ணா இருந்தா வம்பிழுப்பியா? ரவுண்டு கட்டி போடான்ட்டு ஆளு பேராரு முறை பொண்ணா இருந்தா வம்பிழுக்க. ஒரு பேச்சு உதாரணத்துக்கு சொன்னா எப்படி பேசிட்டு இருக்கேன் போடான்ட்டு. என்னம்மா சாப்பாடுலாம் செஞ்சு பேக் பண்ணியாச்சா? அந்த பேக் பண்ணி சோஃபாவில் வச்சிருக்கத. பழனி எப்போ வரானா? ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியதானே? பழனி வரலையாத்த, ரகுதா வரானா. அப்படியா, யார் சொன்னா? இப்போ தான் அண்ணன் ஃபோன் பண்ணுச்சு. ரகுதாம்மா வரான், சாப்பாடு எடுத்து கொடுத்து விடுங்க, பழனிட்டு கொடுங்க, காரில் வச்சு விட்ருவான், ரகு வந்து கூப்பிட்றதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிச்சு. ஓ சரி சரி, வரட்டும் வரட்டும். சரி, இவளை யாராவது போய் கூப்பிட்டீங்களா, கிளம்ப சொல்லி சொன்னீங்களா? ஆமாம், நீங்கள் வேறத்த எங்களால் உள்ளேயே நுழைய விட மாட்டா, நீங்கள் தான் போய் சொல்லணும். போய் சொல்லிட்டு வாங்க. சரி சரி, இருங்க நான் போய் சொல்லிட்டு வரேன். உங்கள் பேரன் பேத்திங்க ஒன்று ஒரு ரகமாக இருக்குது. நாங்கள் என்னத்தை செய்ய? நாங்கள் 3 பேர் இருந்ததை படாத பாடுபடுறோம். அதை சொல்லுக்கா முதல்ல. நம்மதே படாத பாடுபட்டு கிடக்கும். இதுக்கே இப்படி சலிச்சுக்கிட்டா அப்புறம் என்ன செய்யறது? முடியல. என்னம்மா நீ வேற. அத்தை பாட்டி. உள்ளவா பரகு, எதுக்கு அங்கே எனக்கு கூப்பிட்டு உள்ள வாங்க வா. இந்த வரேன் பாட்டி. வாடா வரேன் அத்தை. உட்காரு பரகு. இருக்கட்டும் பாட்டி. உட்காருடா, இவன் ஒருத்தன் உட்காரு. சரிங்க உட்காரு. மாமாலாம் காணோம், எங்க போயிருக்காங்க? மாமாலாம் தோட்டத்துக்கு போயிட்டாங்க. கையலும் உள்ள இருக்கா, ஆனந்தி உள்ள இருக்கா ரூம்ல, ஷைலு அங்கே இருக்காள் உனக்கு தெரியும்ல, கவின்னு தூங்கிட்டு இருக்கான். சூர்யா ஆஃபீஸ் போயிட்டான், வருவான் 2-3 மணிக்கிட்ட வருவான். சரிங்க த. சாப்பிட்றீங்க? அண்ணனுக்கு பேக் பண்ண சொன்னதில் எனக்கு சேர்த்து வைக்க சொன்னேனே. அதில் சேர்த்து தாண்டா வச்சிருக்கு. இல்லை கேட்குறோம் இங்கே எதுவும் சாப்பிட்றியா என்னன்ட்டு, அதில் சேர்த்து தான் வச்சிருக்கு. சரி கையில் நீ கூப்பிடுங்க, கிளம்பிட்டாங்களா என்ன?
டேய் அவள்கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லலடா. நீ கூப்பிடு, நீ கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு. வாங்க நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு, எதுவும் கோவமா இருக்காங்களா? கோபமாலாம் இல்லை, ராஜா வரல அதனால பார்க்காதனால ஒரு மாதிரியாவே இருக்கா, அதுக்குதேன். ஓ சரி சரி சரி, கூப்பிடுங்க, நான் கூப்பிடுறேன். நான் கூட அண்ணியா தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க போல நினைச்சேன். அவன் இங்கே காலேஜுக்கு வந்திருக்கா, அங்கெல்லாம் வந்தது இல்லையே. ஆமாத்த. செத்த நேரம் அங்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வா, அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதுக்குதேன். நான் அண்ணி எப்பயுமே கூப்பிடதான் செய்வேன். அண்ணிதே வரவே மாட்டாங்க. அங்க இருக்கும்போது கூப்பிடுவேன், வாங்க நீ போயிட்டு வரலாம், சாப்பாடு கொடுத்துட்டு வரலான்னு வரவே மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு வருவாளா என்னடா கூப்பிட்டா? தெரியல, நீங்க கூப்பிடுங்க, நான் வேணா பேசி பார்க்குறேன். சரி இருங்கம்மா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரிங்கத்தா. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? மாமாலாம் சாப்பிட்டாங்களா? இல்லைடா நாங்களாம் ஒன்றும் சாப்பிடல, வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பா அங்கே தான் இருக்காரோல, எல்லாம் சேர்ந்து வரேன்னு இருக்காங்க. சரி எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கத்தா. என்னடா இன்னைக்கு வீட்டில் இருக்க, ஆஸ்பத்திரிக்கு போலையா? இப்போ ஈவினிங் இருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் தான் டியூட்டி பார்த்தேன். அதனால தான் சரி வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு தான் போவேன். இன்னைக்கு முடியல. ரெஸ்ட் எடுடா, ஆஸ்பத்திரியும் போயிட்டு இருக்க நேரங்களும் தெரியாமல். வீட்டில் இருந்து ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. ஆமாத்தா, எனக்குலாம் உடம்புலாம் சரியான வலி. மார்னிங் தான் ஒரு டேப்லெட்டை போட்டு படுத்துருந்தேன். இப்போ தான் எந்திரிச்சு அப்படியே குளிச்சுட்டு வந்தேன். இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த சஞ்சய் கவியும் சந்தோஷம் அப்படி தானே இருக்காங்க? நைட் டியூட்டி தான் நிறையா பார்க்குறீங்க. சக்தி அண்ணே சரண் வர வரைக்குமே ஒரு கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்குது. இப்போ மாற்றி மாற்றி தான் போயிட்டு இருக்கு ஷிஃப்ட்டு. ஆமாம், இப்போ காலையிலேயே மதியானம் ஒரு தடவை போகிறேன்ல, அதுலேருந்தே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சரி அவங்க வந்துட்டானுங்க, அதனால தான் ஷிஃப்ட்டை மாற்றிட்டாங்க போல் அப்படின்ட்டு. நைட்டும் வரும், ஆனால் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது அவ்வளோதான். சரிப்பா, உடம்பையும் பார்த்துக்குங்க. இந்த ராஜா அண்ணனும் அப்படிதான். நேற்று ஃபுல்லாக காலேஜில் இருந்தாரா, சாயங்காலம் வரைக்கும் இங்கே ஈவினிங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். அங்கே ஒருத்தர் லீவு ஆஃபீஸ் ரூமில், அதனால இவர் இருந்தாரா. நேற்று நைட்டு வரைக்குமே நீ காலையில் வரைக்குமே அவர் தான் பார்த்துட்டு 4 மணிக்கு தான் நான் அண்ணன் வந்தோமா, அதோட தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி காலேஜ் போயிட்டாரு. அட பாவீங்களா, என்னடா இப்படி இருக்கீங்க? உங்கள் அப்பா திட்டல, நைட்லேயும் தூங்காமல் பகல்லையும் தூங்காமல் இருந்தால் உடம்பு கெட்டு போயிருண்டா. எங்கள் அப்பா காலையில் உட்காந்து திட்டிட்டு கிடந்தாரு. நான் அப்புறம் என்ன செய்யுது, ஆள் இல்லையே. ஆள் எடுக்க வேண்டியதானப்பா எக்ஸ்ட்ரா. சொல்லி வச்சிருக்கத ஆள் எடுக்கணும், கொஞ்சம் எடுத்தாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எங்கத்த வராலாவ? இந்த வரமா. இப்போ நம்மளே பார்த்து 3 நாள் 4 நாள் ஆகிப்போச்சு. என்னதான் செய்ய போகிறான்னு தெரியல. ஆமாக்கா, சிரிச்சோன்னா திருப்பி ரிட்டன் ஓடி போயிடுவா, அதனால வேணாம். ஒரு வழியாக பார்த்தாச்சு. ஆமாக்கா. வாங்க மாமா. வரேன். நீ சாப்பிட்டீங்களா? நீ இல்லை மாமா, இனிமேதான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, நீ இனிமேல் தான் சாப்பிடணும். அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன், அப்படியே அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு. அவருக்கு சாப்பாடு கொண்டு போகிறாரா? ஏன் நீ ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மாமா, ஒரு மாதிரி ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு 2 டேஸாக. அதான் மாமா அப்படி இருக்கு. ஃபீவர் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கலாம்ல, இல்லாட்டி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லை மாமா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சும்மா லைட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் டேப்லெட்ஸ் சாப்பிட்டேன், சரியாக போச்சு. அதிகமாக டேப்லெட்ஸ் எடுத்துக்காதீங்க, சரியா? சரிங்க மாமா. அண்ணி, அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன், நீங்கள் வரீங்களா? காலேஜ்க்கா மாமா? இல்லை மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளேயே தானே நீ இருக்கீங்க, வாங்க பரவாயில்ல, போயிட்டு வருவோம். அவர் எதுவும் சொல்ல மாட்டாரா? அண்ணன் என்ன சொல்ல போகிறான், நீங்கள் வந்தால் சந்தோஷம் தான் படுவான். போயிட்டு வாமா, இங்கே தானே வீட்டிலே தானே இருக்க, போயிட்டு வா. ரூம்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கா, போயிட்டு வா. போயிட்டு நீ சாப்பிடல, எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கு. நீ ரகு ராஜா எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க. ஆமாம்மா, சேர்ந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு வாங்க. என்னடி பதில் சொல்ல மாட்டேங்கிற, போயிட்டு வரியா என்ன? சரிம்மா, போயிட்டு வரேன். சரிம்மா, சரி பார்த்து அங்கே இருந்துட்டு வாங்க, என்னன்னு பார்த்துட்டு. சரி அண்ணி, போகலாமா? மாமா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரட்டா? சரி அண்ணி, போயிட்டு வாங்க, போங்க. சரிங்க மாமா. எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டு சர்க்குலர் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுங்க, சரியா? சரிங்க சார். சரத் சார் ஏன் இன்னைக்கு வரல? ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா சார், அதான் அடிவு போட்டிருக்காரு. என்ன ஏதுன்ட்டு விசாரிச்சிருங்க சமீர் சார். சரிங்க சார், கேட்டேன். இது எக்ஸாமுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எல்லாத்துட்டையும் பேசிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க, பேசிக்கலாம் என்னன்ட்டு. அப்புறம் ஸ்டெல்லா, நீங்கள் சர்க்குலர் ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க, சைன் போட்டு தரேன். அது எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க, சரியா? சரிங்க சார். சரி, போய் ரெடி பண்ணுங்க, போங்க. என்ன கேமராவில் கையில் நிற்கிற மாதிரி இருக்கு? கையில் தான் நிற்கிறா.
ஒருவேளை வந்திருக்காளோ என்கிட்ட சொல்லவே இல்லை. காலைல பேசினப்ப கூட சொல்லலை வரேன்ட்டு. ராஜா ராஜா சார். சொல்லுங்க சம்மி சார். இல்லை ஏதோ யோசனையில் இருக்கீங்க, அது என்னன்னு கேட்டேன். வெளில போவோம், போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். ஒன்றும் இல்லை சம்மி சார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சு, எதுவும் வேணுமா? இல்லை இல்லை, அதில் ஒன்றும் வேண்டாம், நான் இந்த வந்துடுறேன். நீங்கள் உங்கள் ஒர்க் போய் பார்க்கணும், போய் பாருங்கள் போங்க. இல்லை நீங்களும் கிளம்புங்க, போய் ஒர்க் பாருங்கள். சர்க்குலர் ரெடி பண்ணிவிட்டு வந்து சைன் வாங்கிக்கோங்க, சரியா? சரிங்க சார். எதுவும் வேணுமா சார்? இல்லை இல்லை, நீங்கள் கிளம்புங்க. இவ்வளோ வேணுமா எங்கே போகிறாரு? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல இவர் பேரை இங்கே பார்க்கும்போது. இங்கே இருந்து போனால் தான் பக்கமாக இருக்கும். மாமா காரை நிப்பாட்டிட்டு வரேன்னு சொன்னார். இன்னும் ஆளை காணப்பார். கையல். என்னங்க? கையல்மா, நீ வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வா வா உள்ள போலாம். ஆமா நீ யார் கூட வந்தா? நீ அவன் வந்தா? இல்லைங்க, நானும் இல்லை, ரகுமாமா வந்தாங்க கூட வந்தேன். சரி கையல்மா, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, சர்ப்ரைஸ் பண்ணிட்டியே. எனக்கே தெரியலங்க. இப்போ தான் ரகுமாமா வீட்டுக்கு வந்தாங்களா, சரி கூப்பிட்டாங்க, அதான் சரி வந்தேன். சரிடாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வா உள்ள போலாம். இப்படியும் நீ கட்டி பிடிச்சது தூக்கணும் போல இருக்கு, ஆனா இப்போ முடியாது, வா உள்ள போலாம். ரகு எங்க போயிருக்கான்? கார் பார்க் பண்ண போனாங்க. சரி அவன் வருவான், நம்ம உள்ள போலாம் வா. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. போங்க, சும்மா சொல்லாதீங்க. நிஜமா தாண்டி, உண்மையிலே செம்ம அழகா இருக்க. இன்னைக்கு நீ காலேஜ்க்கு வர வந்திருக்கியா? இன்னும் அழகா தெரியல எனக்கு. சரி வா உள்ள போலாம். ஆமாம் ஆமாம். சரி கூட இதென்ன வெயிட்டை தூக்கிட்டு நிக்கிற கூட. என்னங்க? என்னம்மா? நான் எவ்வளோ நாள் ஆச்சுல இங்கே வந்து? இங்க வந்து நீ ரொம்ப நாள் ஆச்சுடி. இப்போ வந்தது எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸா இருக்கு தெரியுமா? எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. சொல்லுவாங்களே கை ஓல காலு ஓலன்ட்டு, அந்த மாதிரி இருக்குடி எனக்கு. இப்போ உன்னை பார்த்ததுல ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சுல இங்கே வந்து நீ. சரி சரி வா உள்ள போவோம். இன்னைக்கு காலேஜாக இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல வந்து. பைத்தி தெரிவாடி. படியில் ஏறி போகணுமா? ஆமாம்மா பார்த்து ஏறி வா. நடக்க முடியுதா? மெதுவா வா, என்ன சாரி தடுக்கி விட்டுற போகுது. கையை பிடிச்சிக்கோ, மெதுவா வா. சரிங்க. நடக்க முடியுதாடா? இல்லாட்டி சொல்லு, நான் வேணா தூக்கிட்டு போறேன். கொன்னுடுவேன். வாங்க போகலாம். தூக்கிட்டு போகிறாரு, நம்மளை தூக்கிட்டு வாங்க போவோம். எல்லாருமே நம்மளே பார்க்குறாங்க. பார்த்தா பார்த்துட்டு போறாங்க, உனக்கு என்னடி? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. நீ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்ப வந்தது இல்லைல்ல, அதனால உனக்கு அப்படி இருக்கு. சரி வா நம்ம ரூம் போகலாம். சரிங்க. இவன் எங்கே இந்த ஆட்டோ ஒன்றா ஆளை காணோம். ஸ்டெல்லா நீங்கள் கிளம்புங்க ஸ்டெல்லா. சரிங்க சார். இவர் எங்கே இந்த விட்ட ஒன்றரை ஆளுக்கணும்? வாமா கையல், எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இங்கே என்ன சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க. ராஜா சார் நீங்களும் சொல்லவே இல்லை. எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஓ சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்களோ? எப்படிமா வந்து தங்கச்சி? ரகுமாமா வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கே ரகுவை காணோம்? அவன் கார் பார்க் பண்ண போயிருக்கான்டா. சரி சரி, நீ அதை எப்படி ஓடினியாக்கும்? கேமராவில் பார்த்தேன் நின்றுட்டு இருந்தா, அதான் வேமா ஒன்று. சரிடா சரி, அதை என்னடா இப்படி ஓட்டின்னு பார்த்தேன். காலேஜ் வரைக்கும் வந்துட்டா. யோகோ ஸ்டெல்லா நீங்கள் கிளம்பல ஒன்றும்? கிளம்பிட்டேன் சார். சர்க்குலர் ரெடி பண்ணுங்க, போங்க போய் ஒர்க்கை போய் பாருங்க போங்க. சரிங்க சார். சரிடா சரிடான்னு பாருங்க, நானும் இந்த வேலை இருக்குல்ல போய் பார்க்குறேன். சரிடா. தங்கச்சி மேனன்னு பாருங்க, நான் அப்புறமா வரேன், ஃப்ரீ டைமில் கூட வரேன். சரிங்க. நீங்கள் வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு நினைச்சு கூட பார்க்கலடி குந்தானி நீ வருவன்னு. போங்க குந்தானியா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கா நான் வந்தது? பின்ன நீ வந்தது திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு பார்த்தேன், ஆனால் முடியல பத்தியா. நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்ட. சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி சாப்பிட்டியாண்ணே? இல்லைங்க, இதில் சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் வச்சு விட்ருக்காங்க, உங்கள் கூட சாப்பிட்லான்ட்டு வந்தேன். சரி சரி சரின்னு சாப்பிடுவோம். இப்போ ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? இல்லைங்க வேணாம், வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தேன். கையல் இந்த பேக்கை உள்ளே வச்சுட்டு வரலாமா? சரிங்க வாங்க. ஏங்க இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலப்பா. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இந்த இடம் நல்லா தானே இருக்கு, அழகா அந்த ரூமு. இல்லை இல்லை எனக்குலாம் அப்படி தெரியலப்பா. ஏன் இந்த ரூம் பிடிக்காதா உங்களுக்கு? அப்படி இல்லை, இந்த ரூமை விட
நீ ரொம்ப அழகா இருக்கியே, அதனால தான் அப்படி சொன்னேன். உங்களை என்னடி சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க, போங்க. கிண்டல் பண்றாங்களா? இல்லடி, நிஜமா தான் சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஆமாம்மா இருப்பாங்க. உன்னை பார்த்த உடனே இப்படி ஓடி வந்து உன்னை தூக்கணும் போல இருந்துச்சுடி. நான் இதில் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இவ்வளோ நேரம் இருந்தது தெரியுமா? இருக்கும். சரி, டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. யாராவது வரமாட்டாங்களா, தேட மாட்டாங்களா? அதெல்லாம் தேடி வந்தா பார்த்துக்கலாம். அங்கெல்லாம் உட்காந்து பேச முடியாதுடி, அதனால தான். ஏன் ஏன் உட்காந்து பேச முடியாது? அங்கே கேமரா ரன் ஆகிட்டு இருக்கு, அங்கே எப்படி பேச முடியும்? ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? உன்னை அங்கேயே கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கணும் போல இருந்துச்சு. ஆனால் கேமரா இருந்துச்சா, அதனால தான் அமைதியாக இருந்துட்டு. நினைச்சேன். என் தங்க, நீ இப்படி என் சொல்லாமல் வந்துட்ட. நீ வர நாளில் திருவிழா மாதிரி கொண்டாடலான்னு பார்த்தேன், ஆனால் என்கிட்ட சொல்லாம வந்துட்டியே. ஆமா ஆமா, இங்க நான் வந்ததே இல்லை பாருங்க. ஏன்டி இப்படி சொல்கிறேன்? ஆனால் நான் உனக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேனே. என்ன பிளானு? அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சர்ப்ரைஸ். போடி, என்கிட்ட சொல்லாமல் வந்துட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உனக்காக எதுவுமே பண்ண முடியல. ஏங்க, நான் நம்ம காலேஜுக்கு தானே வந்தேன். இதில் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் இப்படி தூக்கி வச்சு எனக்கு கொஞ்சிறீங்களே, இதுவே எனக்கு போதும் தான். இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லைம்மா, நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன்னா, உன்னைய இங்கே கூப்பிட்டு வரும்போது ஒரு சர்பிஷன் மாதிரி பண்ணணும், உன்னை இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, அதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வா உட்காரலாம். சரிங்க. இப்படிக்கு உட்கார வச்சிருக்கீங்க, யாராவது வந்துட போகிறாங்க. இங்கே யாரும் வரமாட்டாங்கடி. ரகுமா வந்தாங்களா, அவங்க வருவாங்களா? அதெல்லாம் வரமாட்டாண்டி, அங்கேயே உட்காந்துப்பான். சரி, என்ன ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து இப்படி வெளில வந்த? ஆனா பரவாயில்ல, எல்லா வேலையும் பண்ணி விட்டுட்டு அப்படியே குத்திடுவேன். உங்களை அடிக்கணுன்ற நோக்கத்தில் தான் வந்தேன். உங்களை பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சுங்க. அப்படியா? என்னை பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சோ? போங்க, என்னால் வெளியில் வரவே முடியல. எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் அப்படி இப்படி விட்டு போயிரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாம தான் நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் யாரும் நினைக்க மாட்டாங்க. உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா அதை பற்றி நீ வெளில வந்ததுக்கப்புறம்? மாமா வந்தாங்களா, அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஆனால் இருந்தாலுமே யாரும் எதுவும் கேட்கல. என்கிட்ட எதுவும் எப்பயும் போல தான் இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் என்ன லூஸு, எப்பயும் போலதான் இருந்தாங்க, அதை விட அப்படியே அது ஏதோ நடந்துடுச்சு, அப்படியே விட்டுரு. இனிமேல் இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மூக்கில் கடிச்சு வச்சிருவேன். கடிப்பா கடிப்பா. சரி, இன்னைக்கு ஈவினிங் நம்ம வெளில போகலான்னு சொல்கிறேனே, நம்ம இப்படியே போகலாமா? போலாமே. நிஜமா? அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் வரமாட்டேன் சொல்லக்கூடாது. நிஜமா தாண்டி கொஞ்சம் நீ சொல்கிறேன், போலாம். ஒர்க் எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாலாம் எதுவும் இல்லை. நம்ம ஈவினிங் போகலாம். என்ன, ரகுவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம 2 பேரும் வெளில போயிட்டு வரலாம், சரி தானே? ஓகேங்க. சரிம்மா, நீ எதுவும் சாப்பிட்றியா? இல்லைங்க, வேண்டாம். என்னடி இங்கே வந்துட்டு ஒன்றும் சாப்பிடவே மாட்டேங்கிற? நான் வரும்போது தாங்க ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். அதனால நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலாம், ரெண்டு பேர் சேர்ந்து. சரிடி செல்லக்குட்டி. சரி வாங்க, நம்ம அங்கே போகலாம். எங்கே போகலாம்? அடிச்சிடுறேன், வாங்க உங்கள் ரூம் போகலாம். வெளியில் வேணாம் சொல்லிட்டேன், இங்கே யாராவது வந்துடும், அப்புறம் வீடு மாதிரி ஆயிரும், சிங்கமாக போயிருங்க. வேணாம். அதெல்லாம் முடியாது. எங்கே காணோம்? சே, எங்கே போயிருப்பாரு? வேலை அந்த ரூம் போயிருப்பாரோ? போய் பார்ப்போம். அடைச்சே, உள்ள குட்டி லாக் ஆயிருக்கு. நம்ம இதை சும்மாவே விட்டுட்டே இருக்கோமே. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகும். காலேஜ் வரைக்கும் வந்துட்டாலாவ. என் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணடின்னு சொன்னேன், இது கேட்கவே மாட்டேன்ட்டான் அந்த தேனு. சே, ஆவணி மாதம் இருக்கா. சரி இரு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இரு, அப்புறம் பார்த்துக்கிறேன் உனைய. அசோசியேஷன்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அதை சொல்லி தட்டுவோம். என்னங்க, யாரோ தட்டுறாங்க. என்ன இப்படி தட்டுறாங்க? யார் இப்படி தட்டுறது? சரி இரு, பார்த்துட்டு வரேன். என்ன ஸ்டெல்லா வேணும் உங்களுக்கு? இப்போ எதுக்கு டம்னு தட்டிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து சார், அது சொல்லுங்க, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு டம்னு தட்டிக்கிட்டு இருந்தீங்க? நான் என்ன ஒர்க் சொல்றேன்னா அதை பண்றது கிடையாது, நான் சொல்லாத எல்லாம் பண்றது. நான் கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க, எதுக்கு டோர் அப்படி தட்டினீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆன்சர் மீ.
சார் இல்லை சார் அசோசியேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. அதான் சார் உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். இங்கே இல்லை, ஒருவேளை அங்கே இருப்பீங்களோ அப்படின்ட்டு தான் தட்டி பார்க்கலான்னு தட்டி பார்த்தேன் சார். அட்டெண்டர்லாம் எங்க போனாங்க அவங்களா? ம், தெரியல சார், அவங்க அட்டெண்டர் யாரும் அங்கே இல்லை, அதனால தான் சார் நான் வந்தேன். போங்க வெளில யாராவது அட்டெண்டர் யாராவது இருந்தா கூட்டுவாங்க. இதெல்லாம் முத்தானந்தன் பாப்பாரு, அவர் இருந்தா வெளில இருந்தா கூப்பிடுங்க போங்க. இந்த கூட்டரே சார். சொல்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டியது. எப்ப பாரு இப்படிதான் ஒர்க்கு பாக்குறதுக்கு ஊப்பி அடிக்கிறது தான் அதிகம். ச்சே. சார் உள்ளே வரலாமா சார்? சார் உள்ளே வரலாமா சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. என்னென்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. அட்டெண்டர் வேலையை ஸ்டாஃப் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க அவங்க வேலையை எதுவும் போய் பார்த்துட்டு இருக்கீங்களா? சார் என்ன கேட்குறீங்க சார்? புரியல. வெளியில அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்காங்களா? நீங்க எங்க போனீங்க அவங்களை கவனிக்காம? அவங்கள பார்த்து என்ன எதுவும் கவனிக்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? யாராவது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வெள்ள நேரம்? சார் அவங்கள கவனிச்சுட்டு தான் சார் இருந்தேன். அவங்க அப்பமே வந்துட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே நீங்கள் இல்லை. அதோட ரகு சார்கிட்ட சொல்லிவிட்டு ரகு சார் தான் சொன்னார், இந்த மாதிரி டீ அவங்களுக்கு பிஸ்கட் ஏதாவது வடை ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதை சார் அவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வெளில போயிருந்தேன் சார். ரகு சார்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவங்கள வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு நான் கேண்டீன் தான் சார் போயிருந்தேன். இப்போ கொடுத்துட்டு மேடம் கூப்பிட்டாங்க, அதான் சார் வந்தேன். இன்னைக்கு செத்துட்டேன். அப்ப உங்க வேலையை நீங்க கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி போங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். சரி சார், தேங்க்யூ சார், கிளம்புறேன் சார். அவங்கள கூப்பிடவா சார், இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? அவங்க டீ பிஸ்கட்டாக சாப்பிட்டுட்டும் சாப்பிடவும் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வர சொல்லுங்கள். போங்க நீங்கள் கூடயே நின்று பார்த்துக்கோங்க போங்க. சரிங்க சார். ரகு சார் எங்கே போயிருக்காங்க? சாரும் இப்போ தான் ஃபோன் கால் ஏதோ பேசிட்டு இப்போ தான் வந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு தான் சார் இருக்காங்க. சரிங்க, போய் பார்த்துங்க போங்க. என்ன மேடம் நடக்குறீங்க? உங்களுக்கு என்ன ஒர்க்கோ அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். அவங்க ஒர்க்கோ அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இப்போ ஊழியில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் வரும்போது அவங்க தனியாக உட்காந்தாங்க. அட்டெண்டர் யாரும் இல்லை சார், அதனால தான் வந்து சொன்னேன். இல்லாட்டி வேற ஒன்றும் இல்லை சார். அவர் தான் சொன்னார் டீ அரேஞ்ச் பண்ண போயிருக்கேன்னு. ஐயோ இவ வேற வந்துட்டாள், இவ முன்னாடி வந்துட்டு வாங்க. ச்சே. சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? உங்க வேலையை சர்க்குலர் ரெடி பண்ணிட்டீங்களா? முதல்ல நான் சொன்ன ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணீங்களா? அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டெய்லி அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக தான் பார்க்குறாங்க. நீங்க தான் டெய்லி வந்தா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படிலாம் ஓகே அடிக்கிறதுனா பார்க்குறீங்க. ஒரு வேலை உருப்படியாக பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் சர்க்குலர் ரெடி பண்ண சொல்லி எவ்வளோ நேரம் ஆகி போச்சு? ரெடி பண்ணீங்களா பண்ணலையா? உங்களால முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி சௌந்தர்யா மேடம் வர சொல்லுங்க போங்க. அவங்களாச்சும் ரெடி பண்ண சொல்லுங்க போங்க. சும்மா வந்ததுலேருந்து ஓப்பி அடிச்சுட்டே இருக்கீங்க. சார் இல்லை சார், ரெடி பண்ணிட்டா சார் இருக்கேன். அப்புறம் என்ன வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அட்டெண்டர் வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நீங்க எது கூட எது பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வந்து சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா அட்டெண்டருக்கு? இல்லை சார், அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் சார் வந்து, இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன். அதே என் தம்பி இருக்கான்ல, என் தம்பி பார்த்து தானே இருக்கான். நீங்க எதுக்கு அதை தலையிட்டு இருக்கீங்க? இல்லை சார், வரும்போது அங்கே ரகு சாருமே இல்லை, அதனால தான் சார் நான் வந்து உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன் சார். சாரி சார். தேவையில்லாத வேலை தான் பார்க்குறீங்க நீங்க. நீங்க சர்க்குலர் ரெடி பண்ணீங்களா பண்ணலையா? அது முதல்ல சொல்லுங்க. கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் சார், இன்னும் ரெடி பண்ணணும். கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணல, இது என்ன எக்ஸ்கியூஸ்? போங்க மேடம், சும்மா ஓபி அடிச்சுட்டு போங்க மேடம். போய் ரெடி பண்ற வேலையை பாருங்க போங்க. சாரி சார். எப்ப பாரு எல்லாத்துலயும் எக்ஸ்கியூஸ். நான் பல தடவை சொல்லி பார்த்துட்டு கேட்குற மாதிரி நீங்க தெரியல. அப்படிலாம் இல்லை சார், சாரி சார். கிளம்புங்க, போய் ரெடி பண்ணுவாங்க போங்க. சர்க்குலர் ரெடி பண்ணுவாங்க போங்க. லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வாங்க போங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார்.